எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறாரு. ஆவியானவர் தாமே உங்களோடு கூட பெரிய காரியத்தை செய்ய விரும்பி கொண்டே இருக்காரு. இந்த வீடியோ மூலியமா இயேசுவுக்காக எழும்பணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்ற ஆத்மா, உங்களுடைய ஆத்மா தாகமாக இருக்குது, உங்கள் இருதயம் வாஞ்சிக்குது. ஆனால் இது செய்யாதபடிக்கு மனுஷனுடைய தடை, பிசாசுடைய தடையை பார்த்து சோர்ந்து போய் இன்றைக்கு முடங்கி போய் ஏதோ ஒரு மூலையில் எல்லாமே விட்டுறலாம் அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இருக்கிற உங்களை பார்த்து உற்சாகப்படுத்தும்படிக்கு பலப்படுத்தும்படிக்கு தேவன் சொல்லி கொண்டிருக்காரு. விட்டுவிடாதே என் மகனே மகளே, விட்டுவிடாதே, இன்னும் முயற்சி செய். நீ போய் இன்றைக்கு பாரு, நீ ஜெபிக்கும் பொழுது உன் ஜப அறையில நீ முட்டி போட்டு நல்லா துதித்து ஆராதித்து வழக்கம் போல் நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, இன்றைக்கு சடதியில ஒரு அக்னி உன் மேல வந்து இறங்கும், அபிஷேகத்தினால உன்னை நிரப்ப போகிறாரு. அந்த அபிஷேகம் சீஷர்கள் எப்படி நிரப்பப்பட்டு புறப்பட்டு போய் ஊழியம் செஞ்சாங்களோ அதே போல தேவன் உன்னையே நிரப்பி கொண்டு போய் ஊழியம் செய்யும்படிக்கு, அதிக பயங்கரமான காரியங்கள் செய்யும்படிக்கு இன்றைக்கு தேவன் தாமே அபிஷேகிப்பேன் என்று சொல்லி கொண்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்க மேல ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது, அவருக்குள்ள இயேசுக்குள்ள இருந்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு தேவன் உங்களை கொண்டு பயன்படுத்த போறாரு. தைரியமா இருங்க, விட்டு விடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.